இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 22 ஐபிஎல் 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஸ்கெடியூல்லாம் லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. இந்த ஐபிஎல்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கப்படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தல தோனி அவரோட ஃபைனல் லீகா இருக்கும் இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கிற நிலையில அவரோட கடைசி கேம் கடைசி லீக்ல அவரு வெற்றியோட போகணும், அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க டீமே அப்படி ஒரு விஷயத்துல தான் ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க. சிஎஸ்கேவோட இப்போதைய அம்பாஸ்டரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. 2024ஓட அம்பாஸ்டரா கேத்ரினா கைஃப் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஸ், கேத்ரினா கைஃப் அம்பாஸ்டரா இருக்க போறாங்க. அப்படி அவங்க என்னப்பா பண்ணுவாங்க, அம்பாஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாஸ்டர்னா நம்மளோட டீம் சிஎஸ்கே டீமுக்கு அம்பாஸ்டரா இருக்காங்க கேத்ரினா கைஃப் அப்படின்னா, அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்கப்பா. அவங்க ஆட் எல்லாம் பண்ணி தருவாங்க, ஸ்டேடியம்க்கு வருவாங்க, டீமை சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. அவங்க தான் அம்பாஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்கன்ற இந்த வருஷம் நம்ம 2024ஓட சிஎஸ்கே அம்பாஸ்டரா கேத்ரினா கைஃப் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த ஐபிஎல் 2024 அப்படிங்கிறது, சென்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்.